கொசுவே இல்லாத ஒரு நாடு எது, ஏன்? அத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறீங்க. என்னது இந்த ஒரு நாட்டுல கொசு இல்லையா? குடுத்து வச்சவங்கப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் இந்தியால கொசு இல்லாத இடமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்தியா மட்டும் கிடையாது. நிறைய கண்ட்ரீஸ்க்கு போனா வந்துட்டு கொசுக்கள் அப்படின்றது வந்து இருக்க தான் செய்யுது. அவங்கலாம் வந்துட்டு ஃப்ரீ சிட்டிசன்ஸ். எல்லா இடத்துலயுமே பறந்து சுத்தி திரிஞ்சுகிட்டு இருப்பாங்க. எல்லாருடைய ரத்தத்தையும் உரியக்கூடியவங்க. அது மூலியமா நம்ம உயிரை வாங்கக்கூடியவங்க. சோ இந்த கொசுக்கள் இல்லாத ஒரு நாடே இல்ல அப்படின்னாலும் ஒரே ஒரு நாடு இருக்குதுப்பா. அது என்ன நாடு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் இது ஜாஸ்தியா இருக்குன்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் இந்தியால இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா நாடுகள்லயுமே இருக்கும். சில பருவங்கள்ல மேபி இல்லாம இருக்கலாம். வெயில் காலத்துல எல்லாம் மேக்சிமம் இருக்காது. ஆனா இருக்கும். பட் இல்லாமலாம் போகாது. ஒண்ணு கூட இல்ல அப்படின்ற நிலை வந்தது கிடையாது. பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, அயர்லாந்து, அமெரிக்கால கூட கொசு இருக்குதாம்ப்பா. இவங்க என்னதான் வந்து சின்ன ஒரு உயிரினமா இருந்தாலும் இது கடிச்சு உயிரிழந்த மக்களுமேவும் ஜாஸ்தியா இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரத்தத்தையும் உரியும் உயிரையும் உரியக்கூடிய ஒரு தமாத்துண்டு இன்செக்டா இருக்கக்கூடிய இந்த கொசு ஐஸ்லாண்ட்ல இல்லையா? என்னப்பா ஐஸ்லாண்ட்ல இல்ல, குளிரா இருக்கக்கூடிய இடத்துல எப்படி கொசு இல்லாம இருக்கும்? கொசுனா வந்து நல்லா கூலா இருக்கு, தண்ணி எல்லாம் இருக்குதுன்னா குளு குளுன்னு வாழுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ஐஸ்லாண்டை பொறுத்த மட்டும் கொசுக்கள் வாழக்கூடிய ஒரு இடமாகவும் அதுக்கு தகுதியாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியாகவும் அது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆராய்ச்சியாளர்கள்லாம் பயங்கரமா ஆராய்ச்சிலாம் பண்ணி எப்படா ஐஸ்லாண்ட்ல கொசு இல்லாம போச்சு அப்படின்லாம் அந்த ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய முடிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐஸ்லாந்தினுடைய நீர் மற்றும் அதனுடைய மண்ணினுடைய கெமிஸ்ட்ரி இருக்குது இல்லையா, அதுதான் கொசுவினுடைய இனப்பெருக்கத்துக்கு ஏற்றது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அக்யூரேட்டான ரீசனா என்னன்றதை இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா கொசுக்கள் எப்படி வந்து நம்ம ஊர்கள்ல வாழுதோ அதே மாதிரி குளிர் பிரதேசத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னுலாம் கிடையாது. குளிரா இருக்கக்கூடிய இடம், ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடம், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஜாலியா பறந்து திரியக்கூடியவங்க தான். ஆனா ஐஸ்லாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சமநிலையா இருக்கட்டும், அந்த மண்ணினுடைய நிலை, நீரினுடைய நிலை, இது எல்லாமே கொசுக்களுக்கு எதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்படி ஐஸ்லாந்து வந்து கொசுவே இல்லாத ஒரு நாடா இருக்கிற பட்சத்துல பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறமா விஞ்ஞானிகள் என்ன ஒரு கோட்பாடு சொல்லியிருக்காங்கன்னா, ஐஸ்லாண்டினுடைய கடலினுடைய காலநிலைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது வந்து கொசுவை விலக்கி வைக்குதாம். இப்படி ஐஸ்லாந்து தான் கொசுவே இல்லாத ஒரு நாடு அப்படின்னு சொல்லப்படுது. இதை பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.